உத்திர நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சிம்ம ராசியிலயும் வரும், ஆ கன்னி ராசியிலயும் வரும். நான் ஏற்கனவே பூரம் நட்சத்திரத்திற்கு சொன்னது போல, இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கூட கொஞ்சம் தகப்பனாரிடத்தில் சில மனஸ்தாபங்கள் வரலாம். இல்ல ரொம்ப ஒட்டுதல் இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, "அப்பாட்ட எனக்கு ரொம்ப பாசம் உண்டா, நான் எங்க அப்பாட்ட பேசவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அப்பாற்பட்டு, இந்த தாரதோஷம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்னுடைய பையன் முகத்துல முழிச்சுட்டு வந்தா எனக்கு அன்னைக்கு நாளே எனக்கு நல்லா இருக்க மாட்டேங்குதே! ஏன்னு தெரியல. ஆனா நம்ம அத வந்து அது தப்பாவும் என்னால நெனைக்க முடியல அப்படின்னு. ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாரி ஒரு சென்டிமென்ட் உண்டு. இன்னைக்கு காலையில நம்ம ஃபர்ஸ்ட்டு அப்பாவ பார்த்தா இன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கு ஏதோ தடங்கலாவே இருக்குன்னு அந்த மாரி. ஸோ அந்த ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, உத்திர நட்சத்திரக்காரர்கள் கூட பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பனுடைய ராசி வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஆ இவங்களுக்கு இந்த தாரதோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமைகளில் இவங்க வந்து கோதுமை தானம் செய்யறதோ, இல்ல சூரிய பகவானினுடைய வழிபாடோ, இல்ல சிவபெருமானுக்கு வழிபாடுகள் செய்யறது ரொம்ப விசேஷம். ஸோ மேக் ஷூர் நீங்க சண்டே சண்டே ஏதோ ஒண்ணு சிவன் கோயிலுக்கு போறது. இல்லைன்னா அந்த சிவன் கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, விருக்ஷ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சிவன் கோவில்ல வந்து பரிகாரமாக செம்பருத்தி செடி நட்டு வைக்கிறது, அந்த செடிகளை எல்லாம் பராமரிக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நந்தவனத்த பராமரிக்கிறது அப்படிங்கிறதே இருந்தது. இப்பல்லாம் வந்து அப்படியே காலங்கள் எல்லாம் நெறைய மாறி போயிடுச்சு. ஸோ நீங்க சிவன் கோவில்ல உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவில்கள் இருந்தா கூட, செம்பருத்தி செடி நட்டு வச்சு நட்டு வைக்கிறது மட்டும் பத்தாது. கொஞ்சம் தினசரி போய் அதுக்கு தண்ணி ஊத்துறது, அந்த செடிய வந்து பராமரிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது விருக்ஷ சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய பரிகாரமாகும்.